யாரை வேணாலும் நீங்கள் கட்டிப்பிடிக்கலாம், தப்பே இல்லை. எல்லாரையும் கட்டிப்பிடிச்சிட்டீங்க. தேங்க்யூ. என்ன சொல்லணும் பிரியாக்கா? என்ன சார் அங்கே பார்த்தீங்களா நடுவில் எப்படி நிற்கிறீங்கன்னு? என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். இப்போ சொல்லுங்க. நயன்தாரா வரலையே. ஓ, எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் சாங்கை போட்டு நிறுத்திடாதீங்க ஃப்ளோவை. வாங்க வாங்க, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சார். மைக் வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, ரொம்ப பேஸாக இருக்குது. என் காதில் வந்து அது ஜிம்மு இருக்குது. அனைவரும் வணக்கம், குட் மார்னிங் அண்ட் தேங்க்ஸ் டு தி ஆடியன்ஸ். இந்த சாய் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய அன்பு கலந்த பசி நேர வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கேருந்து ஆரம்பிக்கன்னு தெரில. கதையை சொல்லாதீங்கன்னு கீர்த்தி சொல்லி அமிச்சார். அதில் கதையெல்லாம் நான் சொல்ல வேண்டாம், நீங்கள் பார்த்துட்டீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் ஸ்டார்ட் வித் மைத்ரி ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் யூ கம் టు స్టే ఇన్ తమిళనాడు సార్. మీరు తమిళనాడుకు వచ్చారు, రెండవ సినిమా చేస్తున్నారు, చాలా బాగా చేస్తున్నారు. యువర్ సపోర్ట్ టు కీర్తి హెస్ బీన్ wonderful for a debutant director to be behind the scene and working along with them. Hats off you to sir. Many more grand films for you in Tamil Nadu and all over the country. You're one of the top producers. Thank you for having me in this film. And next I should thank Kirti, of course. நான் இந்த படத்தோட கதையை வந்து சொல்லும் போது, இல்லை கதையை சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் கீர்த்தி. I'm not going to say the story. Pradeep is there. Pradeep already has become நான் இந்த ரொம்ப ஸ்டாரை பற்றிலாம் சொன்னால் நாளைக்கு வந்து வேறு ஏதாச்சும் எழுதுவாங்க. அதில் பிரதீப் has become a big star. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டினியூஸ்லி பீன் given good hits. உங்கள் மனதில் எல்லாம் இடம் பிடித்திருக்கின்ற ஒரு டூட். இட்ஸ் a dude who makes a lot of efforts. எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்யணும்னு நினைக்கின்ற ஒரு இயக்குனர் நடிகர். அவர் இயக்குகின்ற நடிகர் ப்ளஸ் இயக்குனர் நடிகர். ஸோ இஸ் காட் லாட் ஆஃப் ஐடியாஸ் விச் he also imparts to the knowledge of the others around him. And really nice working with you, Pradeep. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி to work with you. And இந்த கதையை வந்து எனக்கு கீர்த்தி வந்து முதல்ல ஃபோனில் சொன்னார். சொன்ன உடனே நீங்கள் வந்து பிரதீப்புக்கு அங்கிளாக நடிக்கிறீங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன் அங்கிளாக நடிக்கிறேன், அப்புறம் ஒரு பொண்ணுக்கு அப்பாவும் நடிக்கிறேன், இதெல்லாம் நான் பண்ணுறதில்ல கீர்த்தி, ப்ளீஸ் வி டோன்ட் எனக்கு வந்து இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொன்னேன். தட்ஸ் வாட் ஐ டோல்ட் him. Because I had a sabath of 5 years, I went off to politics and then again trying to come back like Chiranjeevi Garu. 7 years he went out, then he came back. So I'm trying to make a comeback, which definitely I will. அது வேறு. பட் கீர்த்தி வந்து நேரடியாக வந்து சொல்கிறேன் சார், there's a pivotal role that you have to do. It will have lot of importance ன்னு சொன்னார். தென் வந்து நரேஷன் கொடுத்தாரு. அண்ட் ஒரு 2 hours continuously he kept me spellboundன்னு சொல்லலாம். It's a new wave subject and அது ரொம்ப டெடிக்கேஷன். பிகாஸ் சூரரை போட்டு அவர் வந்து சுதா கூட இருந்திருக்காரு. தென் சுதா அஃப்கோர்ஸ் கேவ் மீ த சான்ஸ் ஆஃப் அ கேமியோ ரோல் இன் ஹிந்தி விச் ஐ டிட் அலாங் வித் அக்ஷய் குமார். சர்ஃபிரான்ற படம் பண்ணேன். அப்போ கீர்த்தி வந்து கதை சொல்லும் போது there's something in it, a magic in it which I really like. அண்ட் ஒரு புதிய சரத்குமாரை காண்பிப்பதற்கான முயற்சி எனக்கு தெரிஞ்சிச்சு. தட்ஸ் ஆல் ஐ கேன் சே about the movie. ஏன்னா there's a grey shade, there's a dark shade, there's a entertainment side of சரத்குமார். ஒரு புதிய ஒரு சரத்குமாரை காண்பித்திருக்காருன்னு சொன்னால் அது மிக ஆகாதுன்னு சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ கீர்த்தி ஃபார் கிவிங் மீ really a film where I had to put a lot of effort to work and enact the scenes that you gave me. அது முத வந்து போனோன்னு சார் இதை மட்டும் சொல்லி ஷார்ட்டாக முடிச்சிக்கலாம் பிரியாக்கா. நீங்கள் என் கூட டான்ஸ் ஆடுறதா யாரோ சொன்னாங்க. இந்த சாங்குன்னு தெரியல, அது அப்புறம் வச்சுக்கலாம், ஏன்னா அப்புறம் போயிடுவாங்க எல்லாரும். அப்போ கீர்த்தி வந்து very first day Niket was there. I should thank Niket and all the entire team I had to thank because they've been so cooperative. 35 வயசு பையன் புதுசாக வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்தோடனே எப்படி பத்திரமா பாதுகாப்பானோ அந்த மாதிரி இந்த 30 வயசு பையனை நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க. கீர்த்தி வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு முக்கியமான ஒரு சீன் which is very difficult to handle னே சொல்லலாம். Though you have got experience behind you, a scene which was having different shades ன்னு சொல்கிறோம். அந்த different shades ஆன சீனை முதல்ல நீங்கள் இதை பண்ணுங்க சார்னு சொல்லிட்டாரு. தென் அஃப்கோர்ஸ் நிக்கேத் வாஸ் தேர் அண்ட் கீர்த்தி. நான் சொன்னேன் கீர்த்தி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இதை கொடுக்க முடியுமான்னு தெரியல, பிகாஸ் ஐ நாட் ப்ரிப்பேர்ட் இன் டு கெட்டிங் இன் டு த கேரக்டர் அப்படின்னு சொன்னேன். தென் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் சீன் தட் ஹி கேவ் மீ. தட் ஷோ த கான்ஃபிடன்ஸ் கீர்த்தி ஹேட் ஆன் மீ அண்ட் ஃப்ரம் தேர் ஆன் இட் ஜஸ்ட் வெண்ட் ஆன் அ பிளாஸ்ட். அதுக்கப்புறம் அவர் சொன்ன வேலையை சிறப்பாக செஞ்சுருக்கோம். அஃப்கோர்ஸ்
Mamita Baiju, and all those people worked with me, and music by Sai. It's wonderful to have you here, Sai, and your parents are there. That's one thing I love in life, a person who gives a lot of respect to parents, teachers. They are ones who become really great in life, and you will become great someday. As it is, you are in the hearts of millions and millions of people. அதில் எல்லாமே ஒரு காம்பினேஷன் நல்லா இருக்குது. அண்ட் நைஸ் ஒர்க்கிங் பிரதீப். அப்புறம் வந்து இந்த டுவெட் சாங் ஒன்று இருக்குது, அது மட்டும் இங்கே எங்கேயும் போட்டு காமிக்கல. சர்டன் திங்ஸ் அபவுட் மீ இந்த மூவி வந்து அவங்க சைலண்ட்டாக வச்சுருக்காங்க. அது அந்த ஹீரோயின் யார் கூட ஆடி இருக்கேன் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் பிரியாங்க, அதெல்லாம் எதுவும் ஆசைப்பட்டு கேட்காதீங்க. ஆனால் இந்த நியூ ஜென் ஆக்டர் கூட நடிக்கிறதும் அவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? இந்த நியூ ஜென் ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ பிரதீப்போட நடிக்கும் போது என்னடா அது இந்த ஜெனரேஷனே வேற மாதிரி இருக்காங்க, வாட் இஸ் திஸ் நியூ ஜென் ஆக்டர்னா யாரை சொல்றீங்க? நியூ ஜென் நான் யாரு? Thug legend. Okay, I got it. There's no generation gap anywhere for me. I'm just basically a youngster, a very common person. எப்படி சைக்கிளில் போய் பேப்பர் போட்டனோ அதே சரத்குமார் தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன். ஐ எம் லேர்னிங். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. Every movie that I do, I take it as a first film, and this is my first film as far as Kirti is concerned, Pradeep is concerned, Mamita is concerned, entire producers and everybody has worked. And எனக்கு முதல் படமாக நினச்சி தான் ஒவ்வொரு படத்தையும் நடிக்கிறேன். And I'm on time to come there, and they are encouraging me. என்றால் அந்த படம் வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு கொடுத்துருக்கு. அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேடை கண்டுபிடிச்ச கீர்த்திக்கு நன்றி நன்றி நன்றி. Go to the theatre on 17th. தியேட்டரில் போய் படம் பாருங்கள். உள்ளே உட்காந்து மச்சான் படம் நல்லா இல்லை இப்படிலாம் வந்து போடாதீங்க கமெண்ட்டு. பட் எவ்ரிபடி இஸ் காட் அ டிஃப்ரெண்ட் டேஸ்ட். லெட் தம் கோ see the film for themselves and appreciate the film or negate the film. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். Because if the industry is surviving because of audience like you, கொஞ்சம் சத்தம் போடுங்களேன். Because it is surviving, we are working for you. வீட்டில் ஒரு சோகமான நிகழ்ச்சி நடந்திருக்கும், but still we will be in the set doing a comedy scene. That is the dedication we artists have. We work for you, we try to entertain you. Whatever pains that we go on in life, we are there to entertain you. We are giving our best. That may have difference of opinions, but let the people come into the theatre and make a decision for themselves. Thank you. இந்த படம் மாபெரும் வெற்றியடைவதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை, பத்திரிகையாளரின் ஆதரவு தேவை, ஊடகத்தின் வாழ்க்கை தேவை. எல்லாருக்கும் நன்றி நன்றி. பிரியங்கா ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you sir. நல்லா கியூட்